விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு ஆசை வந்துருச்சு. அதுதான் உண்மை. ஆனால் அவர் வரணும்னு நினச்சிருந்தா முன்னாடியே வந்திருக்கலாம்ல. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சே ஒரு மாதம் தான் இருக்குது. முன்னாடியே எலெக்ஷனில் கூட அவர் நின்றுருக்கலாம், ஏதாச்சும் ஒரு சேவை பண்ணியிருந்துருக்கலாம். தமிழ்நாட்டில் நடிகருங்க தான் நாட்டை காப்பாற்றணுன்ற அவசியமே கிடையாது. அவர் ஒழுங்காக அவர் வேலையை செஞ்சுருந்தார். இப்போ அரசியலுக்கு வராரு. இதில் அம்புக்குறியாக இருக்காரா இல்லை ஆச்சரியக்குறியாக இருப்பாரா இல்லை தற்குறியாக இருப்பாரா அவர் இதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும். ஆனால் நடிகர் ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று மக்கள் என்னை வர சொல்கிறாங்களா வர வேணாம்னு சொல்கிறாங்களா அவங்க முடிவை சொல்லட்டும், அதுக்கப்புறம் என்னோடய முடிவை சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ ராகவா லாரன்ஸ் அவர் சொன்னதை பற்றி எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு தெரிஞ்சு என்ன தோணுதுன்னா, இப்போ விஜய் சார் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே முதலமைச்சர் ஆகிட்டார். ராகவா லாரன்ஸ் பார்த்திங்கன்னா அவர் சமூக சேவை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. அந்த சமூக சேவையில் விஜய் சாருமே பங்களிச்சிருக்காரு, நிறைய உதவியெலாம் பண்ணியிருக்காரு. அது லாரன்ஸ் அவரே சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா ராகவா லாரன்ஸ்னு மட்டும் இல்லைங்க, இப்போ எல்லா நடிகரும் எல்லா பெரிய பெரிய அரசியல்வாதிகள் சும்மா ரெஸ்ட்லேருந்து இப்போ வந்த அரசியல்வாதிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா விஜய் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு ஆசை வந்துருச்சு. அதுதான் உண்மை. பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு திடீர்னு 2 வருஷம் வந்தார், முதலமைச்சர் ஆகிட்டார், 108 சீட்டு பிடிச்சிட்டாரு. நம்ம வந்தால் ஒரு சீட்டு பிடிக்க மாட்டோம், ஒரு சீட்டு பிடிச்சா எம்எல்ஏ இல்லை அப்படிங்கிற ஆசையில் நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வர்றவரையும் ஒருத்தர் ராகவா லாரன்ஸ் இருக்கலாமா என்னன்னு எனக்கு சரியாக தெரியலைங்க. ஆனால் அவர் வரணும்னு நினச்சிருந்தா முன்னாடியே வந்திருக்கலாம்ல. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சே ஒரு மாதம் தான் இருக்குது. முன்னாடியே எலெக்ஷனில் கூட அவர் நின்றுருக்கலாம், ஏதாச்சும் ஒரு சேவை பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு மாதம் தான் ஆகுது. இப்போ நான் அரசியலுக்கு வரலாமான் இருக்கேன், வந்தால் எந்த கட்சியில் சேருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் அரசியலுக்கு வரலாமா வர வேணாமாங்கிறது மக்கள்கிட்ட நானே கேட்டிருக்கேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வந்ததுக்கப்புறம் டிவிகேயில் சேர்ந்து திருச்சி கிழக்கு தொகுதியில் நிற்கிறாரா என்னன்னு விஷயம் தெரியல. பட் ஆனால் அவர் ஏதோ சம்திங் அவர் யாரோ சொல்லி வர்றாரா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் இப்போ அவர் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான், ரஜினி சார் வருவாருன்னு நினச்சிட்டு இருந்தேன், வராதனால எனக்கு மன வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதேமாதிரி ரஜினி சார் வந்திருந்தாருன்னா, அப்பா வந்திருந்தாருன்னா அப்போவே கூட லாரன்ஸ் அவர் அரசியலுக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருமே விஜய் பக்கம், விஜய் நம்பி எல்லாருமே நிறையா வந்துட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் ஃபஸ்ட்டாக நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ராகவா லாரன்ஸ் வர்றாரு. சார், நடிகருங்க வர்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற கேரளா மற்ற மாநிலம் கணிக்கும்போது தமிழ்நாட்டில் நடிகருங்க தான் நாட்டை காப்பாற்றணுன்ற அவசியமே கிடையாது. இது என்னுடைய பொதுவான கருத்து. அது எம்ஜிஆர் இருந்தார்னா, எம்ஜிஆர் கிட்டத்தட்ட எத்தனையோ வருட காலமாக இந்த நாட்டிலே இருந்து அவர் பல ஆண்டுகளாக மக்களுக்கு படத்தில் நடிச்சுக்கினே மக்களுக்கு சேவை செஞ்சார். அவர் கரெக்ட், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இவரெல்லாம் தான் நாட்டை திருத்த போகிறார், நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய போகிறாருன்றதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கு. அது மாதிரி எங்களால் அது இது பண்ண முடியாது. நாட்டுக்காக பாடுபட்டவங்க யார் வேணால் வரலாம். அவர் நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு. இந்த கடற்கரையில் நடந்த நிகழ்ச்சிகளுக்கும் அவர் தான் உணவு போட்டார்ன்றது தெரியும். அதுக்காகவே அவர் தேர்ந்தெடுக்கணுன்றத, அவர் வரணுன்றது அவசியம் கிடையாது. பொதுவான கருத்து. அவர் வர்றது சந்தோஷம்தான், நல்ல விஷயந்தான். நல்லது பண்ணுறது யாராக இருந்தாலும் வரலாம். அதனால் அவர் வர்றதுனால தப்பு இல்லை. ஜனநாயக நாடு தானே, யார் வேணால் வரலாம். ஆனால் எந்த கட்சியில் சேர போகிறேன் எந்த ஒரு விஷயத்தையுமே இன்ன வரையும் சொல்லலை. அவங்க அம்மா முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருன்னா இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்லும்போது பார்ப்போம், என்ன யார் கூட சேர்றாரு பார்ப்போம். ஓகே ஓகே. இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, தாவேக்கால உள்ளவங்கலாம் தற்கூரின்னு சொன்னாங்க, அவங்க தற்கூரி இல்லை, அவங்க அம்புக்குறி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒருவேளை தாவேக்கா சைடு அவர் போனார்னா ஆதரவு கொடுப்பீங்களா? தாவேக்கா சைடு போனார்னா ஆதரவு கொடுப்பீங்களா? அவர் ஒழுங்காக அவர் வேலையை செஞ்சுருந்தார். இப்போ அரசியலுக்கு வராரு. இதில் அம்புக்குறியாக இருக்காரா இல்லை ஆச்சரியக்குறியாக இருப்பாரா இல்லை தற்குறியாக இருப்பாரா அவர் இதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும். அவரோட நடவடிக்கைகளை வச்சு தான் தெரியும். பொதுவான ஒரு விஷயம் பண்ணும்போது அவர் நல்ல மனுஷனாக தெரியும். அரசியலுக்கு வரும்போது அவர் எப்படி பண்ணுறது தான் பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, முதல் நாள் ஒரு வீடியோ போட்டு நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறாரு, 2வது நாள் ஒரு வீடியோ போட்டு தாவேக்காவுக்கு ஆதரவாக பேசுகிறாரு, படித்தவங்க வரேன்னு சொல்கிறாருங்கிற போது அவர் டக்குன்னு நான் வரலேங்கிற ஒரு முடிவை தெளிவாக எடுத்துருக்கலாம். இன்னும் இருந்தாலும் ஏற்கனவே ஒரு தடவை ரஜினி சொன்ன மாதிரி அவர் கட்சி தரங்கிறான் போது அவர் அப்போ வரேன்னாரு. அப்பயே வரல அவர். இப்போ வருவார், கண்டிப்பாக வருவார், பார்ப்போம்.